ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டு 3 சமம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் ரூபாய் டேஷ் சேமிப்பாள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? 12 30 பெருக்கணும். 12 30 பெருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 360. அடுத்த செகண்டு, ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் ரூபாய் டேஸை பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 1800 12ஆல் டிவைட் பண்ணணும். 1800 டிவைடட் பை 12. சரியா? இப்போ இதை நம்மளுக்கு 2ஆம் படுக்கு அடி கொடுத்தோம்னா 900, இது 2ஆம் படுக்கு அடி கொடுத்தோம்னா 6, மறுபடியும் 2ஆம் படுக்கு அடி கொடுத்தோம்னா 450, இங்கே 2ஆம் படுக்கு கொடுத்தோம்னா 3, இனி 3ஆம் படுக்கு அடி கொடுக்குறோம். 4 3 3 150. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 150. அடுத்து 45 வகுத்தல் 7 + 8 - 2. சரியா? இப்போ இதில் 45 வகுத்தல் 7 8 கூட்டினா 15 - 2. இது 45 15 வகுக்கும் போது 3 வருமா? 3 - 2, 3லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 1. அடுத்து சரியா தவற என கூறுக. 3 + 9 பெருக்கல் 8 = 96. சரியா? இப்போ இது ரெண்டத்தையும் பெருக்கணும். ஏன்னா முதல்ல பிட்மாஸ் ரூல் படி பார்த்தா இது நம்ம படிக்கிற பயிற்சி ஃபுல்லாக பிட்மாஸ் ரூலை தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? பிட்மாஸ் ரூல் அப்படின்னா என்னென்னா, ப்ராக்கெட் வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்தது இண்டிசஸ்னால் அடுக்குகள். இது டிவிஷன், அடுத்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இதில் இருக்க பயிற்சி கணக்கில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பிட்மாஸ் ரூல் படி பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடியது என்னென்னா, கூட்டல் வருமா பெருக்கல் வருமானா பெருக்கல் தான் வரும். அப்போ 9 8 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 72. சரி? 9 8 பெருக்குனா 72. அப்போ 3 + 72 இதை கூட்டம் 75 தான் வரணும். ஆனால் அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 96 கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் தவறு. அடுத்த செகண்டு, 7 × 20 - 4. 7ஐயும் 20ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 140 - 4. 140ல் 4 கழிச்சு 136 தான். அவங்களும் கரெக்டான ஆன்சர் தான் தந்திருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் சரி. அடுத்தது மூணாவது, 40 + 56 - 6 வகுத்தல் 2. 40 ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வருமா? 56லேருந்து 6 கழிச்சோன்னா 50 வகுத்தல் 2. 40 + 50 2 வகுத்தோம்னா 25. இனி 40ஐயும் 25ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்னா 65 வரும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் 45 தான் தந்திருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்தது மூணாவது, கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு நூலகத்துக்கு 5 மாதங்களில் வருகை புரிந்தவர்கள் இவ்வளோ பேர் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்போ 5 மாதங்களில் எத்தனை பேர் அங்கே மொத்தம் வருகை புரிந்திருக்கிறாங்கன்னு நம்ம கணக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் கிடச்சிரும். 5 மாதங்களில் நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கிறோம். 1200 + 2000 + 2450 + 3060 + 3200. இப்போ எல்லாத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 11910. 11910 மொத்தம். அப்போ அந்த நூலகத்தை பார்வையிட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னா 11910. சரியா? அதாவது அங்கே வருகை புரிந்தவர்கள். தேர்ஃபோர் மொத்தம் வருகை புரிந்தவர்கள் = 11910. அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்யூ.